ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று, ஹங் கேர்டு அப்படின்னா கேர்டை வந்து நல்லா தண்ணியில் துணி போட்டு வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்த திக்காக வரும். அப்புறம் கேப்சிகம் க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. நான் வந்து மிளகா பொடி கலந்து வச்சுருக்கேன். அதில் நல்ல கலர் எப்படி இருக்குது. அப்புறம் வெறும் மிளகா பொடி, கரம் மசாலா, லெமன். அப்புறம் ஸ்கீவர் ஸ்டிக் இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். நான் கிட்ஸுக்கு செய்கிறனால இப்போ டூத் பிக்கில் தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த டேஸ்ட்டுக்கான ஐட்டம்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். கடலை மாவு, தயிர், மிளகாப்பொடி, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வந்து மேரினேஷன் ஆயிடுச்சு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கில் வந்து ஸ்கிவர் ஸ்டிக் இல்லைன்னா டூத் பிக் இருந்தாலும் ஓகே. இதில் ஒன் பை ஒன் வைக்க போகிறோம். உங்களுக்கு ஆர்டர் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வைங்க. பன்னீர், Capsicum. தவா ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுக்கோங்க. ஆயில் போட்டு நம்ம ரெடியாக வச்சிருக்கிற இந்த டிக்காவை இப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஒன் பை ஒன். எவ்ரி 2 மினிட்ஸ் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வெந்திருக்கும் நல்லா. இந்த மாதிரி 4 சைட்ஸும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்டிக்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பெரிய ஸ்டிக் வச்சு பண்ணிக்கோங்க நீங்கள், ஈஸியாக இருக்கிறதுக்கு. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியோ இல்லை சாஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.